அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். கோட்டையை கைப்பற்றுமா பாஜக? மீண்டும் அரியணை ஏறுமா ஆம் ஆத்மி? டெல்லி தேர்தல் முடிவு கணிப்புகளை பற்றிய ஒரு கண்ணோட்டம். ஒரு வழியாக பெரும் பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி தேர்தல் ஓய்ந்துவிட்டது. டெல்லி தேர்தலை பொறுத்தவரை தொடர்ந்து 10 வருடம் ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் தொடர்ந்து 30 வருடமாக ஆட்சியில் இல்லாத பாஜகவுக்கும் தான் கடுமையான போட்டி. தொடர்ந்து 15 வருடமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தொடர்ந்து 15 வருடமாக ஆட்சியை இழந்த பெருமையை சேர்த்தே பெறப்போகிறது. ஏதோ 1-2 சீட்டு வித்தியாசத்தில் நூல் இழையில் தோல்வியை அடையப் போவதாக நினைக்க வேண்டாம். காங்கிரஸ் 1-2 சீட் வாங்கினாலே சரவெடி வெடித்து கொண்டாட வேண்டிய பரிதாபகரமான ஆபரேஷன் நிலையில் தான் இருக்கு. 2014ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் தான் அங்கே அசைக்க முடியாத கட்சியாக இருந்தது. குஜராத்தில் மோடி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று எப்படி முதல்வரானாரோ அதே போல டெல்லியில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று முதல்வராக ஷீலா தீட்சித் அவர்கள் இருந்தார். அவர் பிரச்சனை காமன்வெல்த் போட்டிகளின் வடிவில் வந்தது. காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதில் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்து இந்தியாவையே அதிர வைத்தது. இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் என்று அண்ணா ஹசாரி தலைமையில் கடுமையான அறவழி போராட்டம் நடைபெற்றது. அதில் முக்கிய முகங்களாக கிரண் பேடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இருந்தார்கள். அண்ணா ஹசாரே அவர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டாத நிலையில் கிரண் பேடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அரசியல் பக்கம் திரும்பினார்கள். 2014ஆம் ஆண்டு நடந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் பாஜக களம் கண்டது. ஊழலை ஒழிப்போம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்பார்த்து அவருடைய தலைமையில் ஆம் ஆத்மி கட்சி களத்தை காண ஊழலை எதிர்த்து மத்தியில் பாஜகவை உட்கார வைத்த மக்கள், அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளையும் பாஜகவுக்கு அள்ளி கொடுத்த டெல்லி மக்கள் இம்முறை ஒரு குழப்பமான முடிவை எடுக்க தனி பெரும் கட்சியாக பாஜக இருந்தாலும் தனி பெரும்பான்மையுடன் இல்லை. உடனே காங்கிரஸ் காய்களை நகர்த்த தொடங்கியது. அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட கட்சி அல்லவா, சும்மா இருக்குமா? மத்தியில் பாஜக ஆட்சியை பிடித்திருந்தாலும் டெல்லியை அவர்கள் கையில் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் காங்கிரஸ் சற்றே பிடிவாதத்துடன் உறுதியாக இருந்ததால் ஆம் ஆத்மி கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு அபாயகரமான முடிவை எடுத்தது காங்கிரஸ். எந்த காங்கிரஸை எதிர்த்து கெஜ்ரிவால் கட்சி தொடங்கினாரோ அதே காங்கிரசுடன் கைகோர்த்து ஆட்சியை பிடித்தார். அரசியல் அனுபவம் இல்லாத கெஜ்ரிவாலை டம்மி முதல்வர் போல பயன்படுத்தி இப்போதைக்கு பாஜகவை மட்டும் ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்போம் என காங்கிரஸ் கனவு காண, ஆனால் அரசியல் அனுபவமே இல்லாத கெஜ்ரிவாலின் அரசியல் திறமையை குறைவாக எடை போட்டுவிட்டது காங்கிரஸ். 50 நாட்களுக்கும் குறைவாகவே அந்த கூட்டணி நீடித்து ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு ராஜினாமா செய்தார் கெஜ்ரிவால். அதற்கு பிறகு நடந்த சட்டப்பேரவை தேர்தல் ஒரு வரலாறு என்று கூறலாம். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியுமே ஒரு நானோ காரில் சுருக்கி விடலாம் என்பது போல வெறும் 3 சீட்டுகளை மட்டுமே பாஜக வெல்ல, மற்ற அனைத்து சீட்டுகளையும் ஆம் ஆத்மி கட்சி வாரி சுருட்டி கொண்டது. அதுவரை ஆண்ட கட்சியாக இருந்த காங்கிரஸ் பூஜ்ஜியத்தில் வந்து நிற்க தொடர்ந்து 15 வருடமாக ஆட்சியில் இருந்த கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போனதே ஒரு சோகம். ஆனால் ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் போனது சோகத்திலும் சோகமாகி போனது. ஆட்சிக்கு வந்தவுடன் சகட்டு மேனிக்கு இலவச திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினார் கெஜ்ரிவால். தேர்தல் வாக்குறுதியிலேயே இதை குறிப்பிட்டிருந்தாலும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதை செயல்படுத்த தயங்குவார் என்று எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்க, ஆனா சொல்ல தவறமாட்டான் இந்த கோட்டசாமி என்று கவுண்டமணி கூறுவது போல அனைத்தையும் அடித்து துவம்சம் செய்ய ஆரம்பித்தார் கெஜ்ரிவால். குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதாரத்தில் கெஜ்ரிவால் காட்டிய முன்னெடுப்புகள் பாராட்டத்தக்க வகையாக இருந்தன. டெல்லியில் பெரும்பாலான விஷயங்களை மத்திய அரசே கவனித்துக் கொள்வதால் கெஜ்ரிவாலின் பிழைப்பு எந்த சிக்கலுமே இல்லாமல் தெளிவாக ஓடுகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. ஆனால் கடைக்கோடி மக்களுக்கு எந்த கட்சி ஆட்சி செய்தால் என்ன, அதில் நமக்கு நல்லது நடக்கிறதா என்றுதானே பார்ப்பார்கள். அதேதான் தொடர்ந்தும் நடந்தது. 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜகவுக்கு 7க்கு 7 தொகுதிகளையும் அள்ளி கொடுத்தனர் டெல்லி மக்கள். சூட்டோடு சூடாக டெல்லியை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்து கணக்கு போட்ட பாஜக அந்த தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்தது சிஏஏ குடியுரிமை சட்ட திருத்தம்தான். அது தொடர்பாக டெல்லி சஹிம்பாக் மைதானத்தில் கலவரமே வெடிக்க சிஏஏ சட்டம் வேண்டும் என்று பாஜக கடுமையான பிரச்சாரம் செய்ய சிஏஏ சட்டம் வரக்கூடாது என்று காங்கிரஸ் கடுமையாக பிரச்சாரம் செய்தது.
ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ சிஏஏ வேண்டும் என்றும் கூறாமல் வேண்டாம் என்றும் கூறாமல் சட்டம் ஒழுங்கை டெல்லி போலீசிடம் ஒப்படைத்திருந்தால் கலவரமே நடக்காமல் பார்த்து கொண்டிருப்பேன் என்று புது ரூட்டில் பயணிக்க பாஜகவை விட அதிகமாக பாரத் மாதா கி ஜே என்ற முழக்கத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் முழங்க விளைவு மீண்டும் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது ஆம் ஆத்மி. பாஜகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று காங்கிரஸ் பெருமை பேசிக் கொண்டிருக்க, ஆனால் தொடர்ந்து 2வது முறையாகவும் காங்கிரஸை பூஜ்யமாக்கி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர மறுத்துவிட்டார்கள். சிஏஏ வரக்கூடாது என்று மக்கள் நினைத்திருந்தால் காங்கிரசுக்கு தைரியமாக வாக்களித்திருப்பாங்க. ஆனால் எல்லா முக்கிய பிரச்சனைகளிலும் பாஜக எடுத்த நிலைப்பாட்டையே பெரும்பாலும் கெஜ்ரிவாலும் எடுத்திருந்தார். மொத்தத்தில் காங்கிரசுக்கு எதிராகத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்துவிட்டு பாஜகவை விட கெஜ்ரிவால் காங்கிரஸை அதிகமாக எதிர்க்கிறார் என்ற முடிவில் கெஜ்ரிவாலுக்கு வாக்களிக்க தொடங்கிட்டாங்க. ஆனால் அது கூட புரியாம பாஜகவை மக்கள் புறக்கணித்து விட்டதாக காங்கிரஸ் மேடைக்கு மேடை பிதற்றிக் கொண்டிருந்தது. என்னடா இது, பாராளுமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டால் ஒட்டு மொத்தமாக பாஜகவுக்கு வாக்களிக்கிறாங்க, அதுவே சட்டமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டால் ஒட்டு மொத்தமாக ஆம் ஆத்மிக்கு வாக்களித்து விடுறாங்க என்று குழம்பியது பாஜக. மீண்டும் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் 7க்கு 7 என்ற கணக்கில் வெற்றி வாகை சூடியது பாஜக. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரே கூட்டணியில் நின்று போட்டியிட்டாங்க. 2 பெரிய கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போதும் பாஜக அனைத்து தொகுதிகளிலும் சேர்த்தே வெற்றி வாகை சூடியது. அந்த வெற்றி தந்த உற்சாகத்தில் இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று விடலாம் என்று பாஜக நம்பிக்கையுடன் களத்தில் நிற்கிறது. ஆனால் வழக்கம் போலவே காங்கிரஸ் ஒரு தேவையில்லாத லக்கேஜ் என்று ஆம் ஆத்மி அவர்களை கழத்தி விட்டு தனியாக களத்தை காண்கிறது. இந்த தேர்தல் கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்திய தேர்தலாக அமைந்தது. மக்கள் வரி பணத்தில் தனக்கென்று ஒரு மாளிகையை கட்டிக்கொண்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று பாஜக குற்றம் சாட்டியது. அதுபோல யமுனா நதியை சுத்தம் செய்யாமல் காலம் கடத்திவிட்டார் கெஜ்ரிவால் என்ற கடுமையான தாக்குதலை முன்னிறுத்தியது. ஆனால் ஒரே அம்பில் ஒட்டுமொத்த பாஜகவின் குற்றச்சாட்டையும் தவிடுபொடியாக்கிவிட்டார் கெஜ்ரிவால். ஹரியானாவில் இருக்கும் பாஜக அரசு யமுனை நதியில் விஷத்தை கலக்கிறது என்று ஒரு அணுகுண்டையே தூக்கி போட மோடி பதறி அடித்து கொண்டு, நானே டெல்லியில் இருக்கும் யமுனா நதி நீரைத்தான் குடிக்கிறேன் என்று கூறினார். ஹரியானா முதல்வர் ஒரு படி மேலே போய், நாங்கள் விஷமெல்லாம் கலக்கல, நேராக யமுனா நதியில் இருக்கும் நீரையே எடுத்து பருகுகிறேன் என்று அதிர வைத்தார். உடனே கெஜ்ரிவால் தன்னுடைய அரசியல் சாமர்த்தியத்தை காட்டினார். மோடியும் ஹரியானா முதல்வரும் யமுனா நீரை குடிக்கிறார்கள் என்றால் யமுனாவை நான் சுத்தப்படுத்தி விட்டேன் என்று தானே அர்த்தம் என்று பதிலடி கொடுக்க ஒட்டுமொத்த பாஜகவும் திணறி நின்றது. இப்படியாக கடுமையான குற்றச்சாட்டுகள் இரு தரப்பிலிருந்து வந்தபோதும் நடப்பதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது காங்கிரஸ். இந்த தேர்தலில் யார் வெற்றி வாகை சூடுவார்கள் என்பதை காண தேசமே ஆவலாக இருக்க பல சேனல்கள் பலவிதமான கருத்து கணிப்புகளை கூறியிருந்தாலும், பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த 12 லட்சம் ரூபாய் வருமான வரிக்கான உச்ச வரம்பு என்பது கடைசி பாலில் தோனி அடித்த சிக்ஸர் போல பாஜகவுக்கு கை கொடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் நான் கொடுக்கும் இலவசத்தை எல்லாம் நிறுத்திடுவாங்க என்று ஆம் ஆத்மி கட்சியின் பிரச்சாரம் எந்த அளவுக்கு மக்களை குழப்பியிருக்கும் என்பது கணிப்பது சற்றே கடினமாக உள்ளது. நடந்து முடிந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ஆம் ஆத்மியின் கையே ஓங்கியிருந்தது என்று கூறினாலும், கெஜ்ரிவால் வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லியே பாஜக ஓய்ந்து போயிருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கெஜ்ரிவால் மீண்டும் ஒரு முறை மெஜாரிட்டியை பெற்று விடுவார் என்றே தோன்றுகிறது. ஆனால் இந்த முறை கடந்த முறை போல அதிரி புதிரியான மெஜாரிட்டி இருக்குமா என்பது சந்தேகம்தான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறிய பேட்டியில், காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கூட்டணி சேர்ந்தே அவர்களை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வீழ்த்தியிருந்தோம். இம்முறை அவர்கள் தனித்தனியாக நிற்கும்போது அது பாஜகவுக்கு சாதகமான அம்சமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் டெல்லி மக்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வகையிலும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வகையிலும் வாக்களிக்கிறார்கள் என்பது கடந்த இரு தேர்தல்களிலும் நமக்கு தெள்ள தெளிவாக புரிந்த ஒரு விஷயம். நடந்து முடிந்த இன்றைய தேர்தல் வரலாறுகளை வைத்தும் இப்போது நடந்து முடிந்த தேர்தல் பரப்புரைகளை பார்க்கும்போது நம்முடைய கடந்த கால அனுபவத்தை வைத்தும் லேசாக ஒரு மெஜாரிட்டியை ஆம் ஆத்மி பெற்றுவிடும் என்பதே நம்முடைய கணிப்பாக இருக்கிறது. ஆம் ஆத்மி ஹேட்ரிக் வெற்றி பெறுமா? காங்கிரஸ்
ஹேட்ரிக் பூஜ்யம் பெறுமா? பாஜக வரலாறு படைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். டெல்லி கோட்டை பாஜகவின் கோட்டையா, ஆம் ஆத்மியின் தொடர் வேட்டையா என்று.